பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடி இடையிலான உறவு கசந்தது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இவங்க மம்முட்டி ரஜினி தளபதி பட ரேஞ்சுக்கு நட்பு பாராட்டினது, இவர் போய் ஓட்டெல்லாம் கேட்டார். அதெல்லாம் உச்சகட்ட கொடுறோம். Ladies and gentlemen, I present to you my friend, a friend of India, a great American president, Mr. Donald Trump. ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு. ஹவுடி மோடி. இன்னும் அதாவது மோடி மாதிரியான ஒரு நபருக்கு அமெரிக்க அதிபருடனான நெருக்கமான நட்பு அப்படிங்கிறது சொந்த நாட்டில் மிகப்பெரிய மைலேஜை கொடுக்கும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம். அமெரிக்க அதிபரும் அதை என்டர்டெயின் பண்ணாப்ல இல்லைங்க. அது இன்னும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ட்ரம்ப்புக்கு அங்க இருக்கக்கூடிய குஜூஸ் ஓட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அந்த சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது. இப்ப 2வது டேர்முங்கிறனால இதுக்கு மேல அவங்க நாட்டுல ட்ரம்பாலையும் மீண்டும் போட்டியிட முடியாதுங்கும் போது இனி உன்னுடைய சங்காத்தம் தேவையில்லை, உன்னுடைய வேலை முடிந்து விட்டது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். 2வது, இந்தியா மாதிரியான நாட்டுடைய பிரதமருக்கு பிராந்திய நலன்கள், பனிப்போர் காலத்திலிருந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் என்ன பிரச்சனை, அதுல இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, அது அணிசேரா நாடுகள் கொள்கையா அல்லது பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைனா அதுல பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு, இப்படியான பல்வேறு நிலைப்பாடுகளை பிராந்திய நலன் அடிப்படையில் இருக்கும், ஒரு பாலிடிக்ஸ் அடிப்படையில் இருக்கும். இவருடைய காலத்துல, மோடியுடைய காலத்துல ராஜரீக தொடர்புகள், நட்பு பாராட்டுவது அப்படிங்கிறது ஐடியாலஜிக்கலாவோ இந்த நாட்டோடு எங்களுக்கு நீண்ட கால நட்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையிலயோ இல்லை, தொழில் அடிப்படையில். அதானிக்கு நீங்க என்ன பண்ணி தரீங்க, நீங்க இங்க என்னென்ன பண்ணிக்க விரும்புறீங்க, நான் என் கதவையெல்லாம் திறந்து விடுறேன், நீங்க சின்னதா அதானிக்கு ஒரு கண்ணலை மட்டும் திறந்து விடுங்க, இது மாதிரியான டீல்களை மட்டுமே போட்டு ஒவ்வொரு நாடுகள்லையும் அவர் தன்னுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தார். இது ரொம்ப நாளைக்கு ஓடாது. அதுவும் குறிப்பா ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆசாமியிடம் அது சர்க்கஸ் துப்பாக்கி எப்ப வேணாலும் திரும்ப சுடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சுட்டு வைத்திருக்கிறது. டாரிஃபை அறிவித்து விட்டிருக்கிறார். 25%, 10% இருந்துச்சு, 25% ஆக்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஈரானுடனான சாங்ஷன்களையும், ஆயில் சாங்ஷன்களையும் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா 6 நிறுவனங்களுக்கு இது போக பெனால்டிக்குன்னு போடக்கூடிய வரியுடைய இது என்னன்னு இது வரைக்கும் தெரியல. இது சூழ்நிலை. எதோட தொடர்ச்சியிலிருந்து பார்க்கணும்னா, பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு அவர் 38 முறை இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதை உட்காந்து எண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. சொல்லியிருக்கிறார். சொன்னதை இவரால் மறுக்க முடியவில்லை. வேறு வழியே இல்லாமல் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நாடாளுமன்றத்தில் வின்ஸ் ஃபோன் பண்ணப்ப 1 மணி நேரம் அந்த ஃபோன் காலையை எடுக்கலன்னா சவடால் விட்டதை தொடர்ந்து இப்படியான இடியை இறக்கியிருக்கிறார்கள். பாஜக தரப்பிலிருந்தோ அரசு தரப்பிலிருந்தோ பிரதமரோ இதுவரைக்கும் இந்த டாரிஃப் தொடர்பாக வாயே திறக்க தயாராக இல்லை. குறிப்பா நிதியமைச்சர் பேசணும், வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசணும், அவங்களும் பேச மாட்டாங்க. என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வரும்போது அவர்கிட்ட பிரஸ் கேட்கறாங்க, ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் குறிப்பா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இவர்கள்னு இந்தியாவை சொல்றாரு. இந்தியா ரஷ்யாவோடு என்ன வேண்டுமானாலும் வியாபாரம் செஞ்சுட்டு போட்டோம். 2 டெட் எக்கனாமி சேர்ந்து, செத்துப்போன பொருளாதாரத்தை கொண்ட 2 நாடுகள் சேர்ந்து என்ன வேணாலும் சேர்ந்து இன்னும் கீழே கூட போயிட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் எங்கிட்ட வாழாட்டினா இந்த வேலையெல்லாம் பார்த்துருவேன். நட்சத்திர ஜனனியில் பாட்டு நாங்க போட்டு காட்டல என்ன அப்படிங்கிற மாதிரி சவால் விடுவார்னு நினைக்கிறேன். அப்போ டெட் எக்கனாமி அப்படின்னு இந்தியாவை ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு நிருபர்கள் ராகுல் காந்தியிடம் கேட்டால், ராகுல் காந்தி திரும்ப ஒரு கேள்வியை கேட்டார். இது ட்ரம்ப் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? மோடி இந்திய பொருளாதாரத்தை கொன்று விட்டார்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அந்த ஃபேக்ட தானே அவர் சொல்லியிருக்காரு. Trump is saying Indian economy is a dead economy. Yes, he's right. I mean, everybody knows this, except the Prime Minister and the Finance Minister. Everybody knows that the Indian economy is a dead economy. I'm glad that President Trump has stated a fact. Are you people not aware of this? GST மூலமாக, பண மதிப்பிழப்பு மூலமாக, அதானிக்காக இந்தியாவின் நலன்களை அடகு வைத்தது மூலமாக இந்தியாவின் பொருளாதாரத்தை மோடி கொன்று விட்டார். அதைத்தான் அவர் செத்துப்போன பொருளாதாரம் சொல்றாருன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டார். இதை எடுத்துட்டு வந்துட்டானுங்க. அதாவது
ட்ரம்ப் சொன்ன போது வாய் திறக்காத கோடி மீடியாவுக்கு வேற லாஜிக்கும் இல்ல. ட்ரம்ப் இப்படி சொல்லி இருக்காருன்னா இவங்களுடைய தலைவரான மோடி ஏதாவது கவுண்டர் கொடுத்தாருன்னா பார்த்தே எங்களுடைய மாசைன்னு பேசலாம். அவர் தான் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஒரே வழி பாஜகவுக்கும் சங்கி கும்பலுக்கும் இருப்பது என்னன்னா, ட்ரம்ப் துப்புனாலும் அது சந்தனமாக மணக்கிறது, பன்னீராக இனிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற எதுவுமே சொல்ல முடியாது. இவர்களுக்கு வராது வந்த வாய்ப்பா ராகுல் காந்தியுடைய இந்த ஒப்புதல், ட்ரம்ப் சொன்னதை அவர் ஆமோதித்து விட்டார். அப்பவே சொன்ன பாத்தீங்களா, இவர் வெளிநாட்டு நலன்களுக்காக தான் செயல்படுகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி சொல்லலாமா? இந்தியாவுடைய எக்கனாமி என்ன செத்தா போச்சு? பணம் தான் சொல்ல முடியும். அதை வைத்து இன்றைக்கு ஃபுல்லா எல்லா மீடியாவும், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாவுக்கும் இன்றைக்கான பேசுபொருள் என்பது ராகுல் காந்தியுடைய இந்த ஆமோதிப்பு. ட்ரம்ப் சொன்னதை பத்தி அவர்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி மோடியும் இது வந்ததுனால அவருக்கும் தொல்லை விட்டுச்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கார். இதுன்னு விடுங்க, நாடு முழுக்க இப்பதான் எத்தனால் பெட்ரோலில் கலந்த விவகாரம் இன்னும் லைட்டா ஓமத்திர வாடை அடிக்குதுன்னு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2014 பெட்ரோலில் 1.5% எத்தனாலை கலக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தார்கள். அது 1.5 இன்றைக்கு 20 மடங்காகி 20% பெட்ரோல் E20. இன்னும் அதை 27% ஆக்குவதற்காக வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல்ல 20% மேல நீங்க எத்தனால கலந்தீர்கள் என்றால் அது இயல்பான விஷயம். என்னன்னா, இது பயோஃபியூல்னு பண்றாங்கன்னு வைங்களேன், மைலேஜ் குறையத்தான் செய்யும். ரெண்டாவது, வண்டியுடைய ஆயுட்காலம் குறையும், உள்ள இருக்கக்கூடிய பாகங்கள் செயலிழப்பது வேகமா நடக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இப்பதான் இவர்களுக்கு தெரிய தொடங்குது. நான் 1000 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிப்பேன், 145 கிலோமீட்டர் போயிட்டு இருந்த இடத்துல இப்ப 110 தான் போகுது, எதையாவது கலந்துட்டாரா மோடின்னு இப்பதான் தெரிய வருது இவர்களுக்கு. அதாவது இதற்கான காரணங்களாக இவர்கள் சொல்லுவது அதுலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வது அப்படிங்கிறதுக்கு வெளிநாடுகளையே நம்பி இருக்கக்கூடாது இந்தியா, அதற்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு இந்தியாவில் மொலாசஸ் கரும்பு விவசாயம் நல்லா நடக்குது. மொலாசஸை பயன்படுத்தி பல்வேறு வெவ்வேறு முறைகளில் இந்த பயோ ஃபியூலை தயாரிக்க முடியும். இவர்களுக்கும் வாழ்வழித்த மாதிரி இருக்கும், இதற்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது. அது ஒரு பாலிசி. அதுல இல்லை இவங்களுடைய திருட்டுத்தனம். இதை மக்களுக்கு சொல்லணும்ல. நீ அடிக்கிற பெட்ரோல்ல 20% எத்தனால் இருக்கு அப்படின்னு சொன்னா வேற ஆப்ஷன் மக்களுக்கு இருக்கா? இந்த பெட்ரோல் எனக்கு வேண்டாம், நான் பழையபடி முழுமையான பெட்ரோலையே நான் பயன்படுத்த விரும்புறேன்னா அதுக்கு இந்தியாவில் யாருக்குமே ஆப்ஷன் கிடையாது. 2004 அந்த காலகட்டத்தில் இப்போ பாஜக கூட்டணியை விட்டு திமுக வெளியே வந்துருச்சு. தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு 20 நாள் முன்பாக வெளியே வந்துருச்சு. அப்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது சர்க்கரை ஆலைகளில் உருவாகக்கூடிய மெத்தனாலை மது தயாரிப்பு நிறுவனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு அன்றைக்கி திரும்ப ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பில் உடனடியாக இதெல்லாம் கொண்டு வராங்க. அரசு டாஸ்மார்க்லாம் உள்ளே வர்றதுக்கு காரணம் அவங்க ஒன்றிய அரசு அன்றைக்கு இருந்த பாஜக அரசு வாஜ்பாயை கையை கட்டி வைத்து எடுத்த முடிவு தான் அது. அன்றைக்கு திமுக வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் தேர்தலுக்கு சில அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க. அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா சர்க்கரை ஆலைகள் பெரும்பாலும் குஜராத்திகள் கையில் இருக்குது. வடநாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகள் பெரும்பாலும் குஜராத்தி கையில் இருக்குது. உலகம் முழுக்க சர்க்கரையினுடைய உற்பத்தி பெருகிருச்சு, நவீன வேளாண்மை முறையினால் உற்பத்தி பெருகிருச்சு. அப்போ சர்க்கரையினுடைய தேவை குறைஞ்சி போயிடுச்சுன்னா இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ அதனுடைய வேறு வடிவம்னா என்ன? ஸ்பிரிட்டாக யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்பிரிட்டுக்கு என்ன பண்ணுறது? அப்போ இவங்க ஒரு வழக்கமான ஒரு பாரம்பரியமான முறையில் நீங்கள் மது தயாரிக்க பண்ணாமல் நீ இதில் வாங்கிக்க, இதில் வாங்கி நீ கலர் கலந்து விற்றுக்க, குடிக்க ஃப்ளேவர் மட்டும் ஏத்துனா போதும். ஒரே மொலாசஸை நீங்க விஸ்கியா மாத்தலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மாத்தலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். குடிக்கிறவன் என்னமோ நாசமா போடணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோலோட கலப்போம், டீசலோட பயோடீசல் கலப்போம். இதனால் வண்டி நாசமாக போனாலும் பரவாயில்ல, இவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. மோடி 2014 வந்ததுக்கு பிறகு அதனுடைய வேகம் ரொம்ப ஆக்சிலேட்டர் ஆகி இப்போ ரொம்ப அதிகமாக, குறிப்பாக பெட்ரோல். ஏன்னா பெட்ரோல் நீங்கள் சாராயத்தில் கலந்து வைக்கிறத விட பெட்ரோலில் அன்றாடம் நீங்கள் அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறி இருந்தது. அப்போ எவ்வளோக்கு அதிகமாக விற்கிதோ அவ்வளோக்கு லாபத்தை சர்க்கரை நிறுவனங்கள் பெறும். பெட்ரோல் பொதுமக்கள் பயன்படுத்துகிற வாகன பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு தளங்களில் பயன்படுத்தப்படுது. ஃபேக்டரி அளவில் பயன்படுத்தப்படும், அரசாங்கமே பயன்படுத்துறது. இதிலெல்லாம் பரிச்சார்த்த முயற்சியாக பண்ணி அதை முழுமையாக பயோஃபியூலாக மாற்றுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணல.
நேரடியாக மக்கள் தலையில கட்டி விட்டு மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாத நிலையை உருவாக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஏன்னா இந்த எத்தனாலை கலப்பதால் எத்தனை லாபம் அவர்களுக்கு கிடைக்கிறது, அந்த லாபத்துடைய பங்கு விலை குறைப்பா நடக்கணும் இல்லையா, அது இதுவரைக்கும் நடக்கல. நேற்று அந்த ட்ரூத் அவருடைய சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் சொல்லியிருந்தது, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் வந்தோடனே நீ எங்கே போய் ஆயில் வாங்கின, இந்தியாவினுடைய வரவு செலவு எல்லாமே வந்து ரஷ்யாவை நோக்கி இருக்கு, ஆயுதமும் அங்கே வாங்கிக்கிறாங்க, அதே மாதிரி எண்ணெயும் அங்கே வாங்கிக்கிறாங்க, சர்வதேச சந்தையுடைய கட்டில் வந்து $20-25 கம்மியாக வாங்குறாங்க. அப்போலாம் எவ்வளவு கொள்ளை லாபம், எத்தனை லட்சம் பேரல்கள் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து மக்களுக்கு எந்த விதமான பயனுமே கிடையாது. யாருகிட்ட வாங்குற? ரஷ்யா கிட்ட யாரு வாங்குறா? மக்கள் பயன்பாட்டுக்கு வாங்கப்படுதா? கிடையாது. முகேஷ் அம்பானி வாங்குகிறார், ரிலையன்ஸுக்காக வாங்குகிறார்கள். வாங்கி என்ன செய்கிறார்கள்? மக்கள் பயன்பாட்டுக்கான இதுல வந்து ரிலையன்ஸ் பங்கு வச்சு மக்களுக்கே கொடுக்குறாங்க, அது கிடையாது. அதை ரிஃபைன் பண்ணி டீசலாகவும் பெட்ரோலாகவும் ஜெட் ஃபியூலாகவும் மாற்றி மறுபடியும் குளோபல் மார்க்கெட்டுக்கு வெளிநாடுகளுக்கு தான் வந்து ரிலையன்ஸ் இருக்குது, அது உள்நாட்டுக்கு விற்பதே கிடையாது. இன்னொன்று 10 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து மூடி கிடந்த ரிலையன்ஸ் பங்குகள் பூரா பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் சரசரன்னு திறந்துருப்பாங்க. ஜியோன்னு பேரை மாற்றி சரசரன்னு திறந்துட்டாங்க. அப்போ ஒரு வருடத்திற்கு 7000 கோடி கிட்ட ரிலையன்ஸ் இதனால் வந்து லாபம் அனுபவிக்குது. இந்த லாபம் ரிலையன்ஸே இங்க அவுட்லெட் வச்சு வித்து ஹெச்பியும் இதை பாரத் பெட்ரோலியத்தை விட கம்மி விலைக்கு அவங்க வேலையை கொடுக்க முடியும். ஏன்னா அவன் வாங்குற விலை கம்மி, ஆனால் அவன் அதை செய்வதில்லை. அந்த லாபத்தை முழுமையாக குளோபல் மார்க்கெட்ல வித்து அவன் காசு பார்த்துட்டு இருக்கான். இந்த எளிமையான தர்க்கம் கூட இந்திய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுவதில்லை. எத்தனால் கலக்கப்படுகிறது என்றால் இதனால் ஏற்படக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கூட மக்களுக்கு அதிலிருந்து விலை குறைப்புன்னு எதுவும் நடப்பது கிடையாது. இல்லை, இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த செல்லுலாம் 10 ரூபா கூட லிட்டருக்கு நினைக்கிறேன். அங்கே போனாலும் கூட இது நீங்கள் வந்து எத்தனால கலந்த பெட்ரோல் தான் போட முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் எழுதியிருந்தார். ஏங்க இதெல்லாம் கூட விடுங்க, இது கூட மறைமுகமாக நடப்பதுன்னு சொல்லலாம். தங்கம் காலகாலமாக இந்தியர்களுடைய வீட்டு பொருளாதாரத்துல ஒரு அங்கம். தங்கம் வாங்குவதற்கு வரி கட்டுகிறார்கள். கடந்த காலங்களில் 10-20 வருடங்களுக்கு முன்பு கூட வாங்குறதுக்கே பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வீட்டு ஊருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல வாங்கிட்டு இருந்தாங்க. அதற்கு வரி போடுவது அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து டேக்ஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. டேக்ஸ் இல்லாமல் தங்கம் வாங்கினா அவர்களுக்கு வாங்குபவர்களுக்கே ஒரு அச்ச உணர்வு வரும், பில் இல்லையே அப்படின்னு ஒரு நிலைமை வருங்கிற நிலைமையில எல்லாரும் டேக்ஸ் கட்டி தங்கம் வாங்குறாங்க. நீங்க டேக்ஸ் கட்டி வாங்கின தங்கத்தை 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு நீங்க விற்கிறீங்கன்னா அதை வந்து மூலதன ஆதாய வரின்னு போட்டு விலை ஏறும். பார்த்தீங்களா, தங்கத்தை நீங்க அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 15,000 விற்கிறீங்க. ஏறின விலைக்கு 12% மூலதன ஆதாய நிதி வரி அப்படின்னு போட்டு, அதாவது மூலதன ஆதாய வரினா ஏதோ வந்து இதுல என்ன சொல்றது, ஐடிசியில ஷேர் வாங்கினவன் கோடிக்கணக்கில் பங்குச்சந்தையில முதலீடு பண்றவனுக்கு முதலீட்டால் வரக்கூடிய லாபத்துக்கான வரின்னு அந்த லெவல்ல தான் மக்கள் புரிந்து கொள்கிறார்களே. தங்கம் பாமரர்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளுக்கு நீங்கள் வாங்கினால் திரும்ப விற்கும் போது அதற்கு வரி போடுகிறார்கள் அப்படிங்கிறதே எத்தனை 1% மக்களுக்கு கூட தெரியாது, போய் சேரல. இப்போ போய் சேரலைன்னா இப்போ யாரை நொந்து கொள்ள வேண்டியது? 10,000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்கி வைக்கிறான்னா அவன் வந்து நாளைக்கு ஒரு தேவைக்கு அவசர தேவைக்கு விற்றா கூட அதில் நீ சொல்லிட்டு திங்கிறேன்னா நீ எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசா இருக்கணும். இவ்வளவு கொடூரங்களை செய்துவிட்டு ஆனால் மீடியாவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக எதிர்க்கட்சிகளும் அது பேசாமல் இருப்பதன் மூலமாக காங்கிரஸ்லயே அதை இடத்துல பேசணும். இப்ப இத்தனை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி நாடாளுமன்ற வாயில் வைத்து ஆமாம் செத்துவிட்டது, இந்திய பொருளாதாரத்தை மோடி கொன்று விட்டார்னு பேசிட்டு போறார். அவர் தான் அந்த பார்ட்டிக்கான லீடர், இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர். அதுதானே உங்க பார்ட்டியோட லைனு. அடுத்தடுத்து வர்றாங்க. ராஜீவ் சுக்லா அடுத்து வர்றார். இந்திய பொருளாதாரம் சாகவில்லை. இந்திய பொருளாதாரத்தை காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வளர்த்தியது. மன்மோகன் சிங் வளர்த்தினார், நரசிம்மராவ் வளர்த்தினார். அதே பாதையில் தான் வாஜ்பாயும் சென்றார். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் அதில் தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப முன்னாடி சொன்னவங்க யோசிச்சு பாருங்க. हमारी आर्थिक स्थिति कहीं से भी कमजोर नहीं, इसलिए हम आर्थिक रूप से कोई हमें कहे कि हमें खत्म कर देगा, उसकी गलत फहमी है. तो ट्रम्प की गलत फहमी जी रहा. ராஜீவ் சுக்லா முன்னாடி ராகுல் காந்தி இதை சொல்லிட்டு போறாருங்க. பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் இப்படி சொல்லக்கூடாது, அது தவறு, இந்திய பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்குதுன்னு பேசிட்டு வர்றாங்கன்னா இவர்கள் ராகுல் காந்தியை கோமாளியாக்கி விட்டுறாங்க. அவரை நட்டாத்துல நிப்பாட்டி விட்டு வந்துடுறது. இதற்கு அடுத்து கார்த்திக் சிதம்பரம் வர்றாரு. கார்த்திக் சிதம்பரம் ட்ரம்ப் கொஞ்சம் அப்படி இப்படிதான் பேசுவாரு, அவர் வந்து கன்வென்ஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது, அவர் என்ன வேணாலும் பேசுவாரு. இது மாதிரி பேசுறதே அவருடைய பேர வலிமையை உயர்த்தி கொள்வதற்காக அவர் பேசுவாரு. நம்ம ஆட்கள் வந்து அங்க டிப்ளமேட்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்ப்போம். Trump is not a conventional politician, so normal niceties of diplomacy
normal protocols of diplomacy, normal rules of intergovernmental relationships don't work. இது யார் பேச வேண்டியது? பாஜக கார முட்டு கொடுக்க வேண்டிய லைன் இது. தேஜஸ்வி சூர்யா பேச வேண்டியது. சசி தரூர் அடுத்து வர்றாரு. சசி தரூர் அடுத்து வர்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது நம்ம ஆட்கள் பேசி அதுல முடிவு எடுப்பாங்க. ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க வேணாம். ஒரு லெவல் வரைக்கும் பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். நம்ம என்ன அமெரிக்காவை நம்பியேவா இருக்கோம்? அதுல சின்ன பிரச்சனை ஏற்படும் தான். அப்படி பொருளாதாரம் இதாச்சுன்னா அதுல ஒரு அடி ஜிடிபியில விழத்தான் செய்யும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பயந்துட்டு இருக்க முடியாது. நாம போற வேண்டிய பாதையில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுவும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சசி தரூர் சொல்லக்கூடிய. அப்போ இவர்கள் எல்லாம் இதை சொல்லிக்கொண்டு இப்படி சொல்லிக்கொண்டு நம்பி ராகுல் காந்தி கடை போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க மீடியா மொத்தமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து இன்றைக்கு ராகுல் காந்தியை குதறி கொண்டிருக்கின்றது என்றால் மீடியா மட்டுமா குதறது? கூட பின்னாடி அதுதானே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து. அதாவது ஆட்சிக்கு வருவதற்கான ஆசைங்கிறது யாருக்கு வேணாலும் இருக்கு. பின்ன விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல, அவருக்கு இருக்கிற பேர் ஆசை. ஆட்சிக்கு நாம் வர முடியும், நம் பின்னால் பிளுபிளுன்னு பசங்க இருக்காங்க, நம்ம ஆட்சிக்கு வர. இந்த ஆசை யாரு வேணாலும் பண்ணலாம். ஆசை இருக்கு தாசில் பண்ணாங்கிற மாதிரி யாரு வேணாலும் படலாம். இன்டென்ட்ங்கிறது வேற. அதிமுக 4 ஆண்டு எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைச்சது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும்ங்கிறது திமுகவுடைய ஆசை கிடையாது. திமுக 1967 தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி பொறுப்பில் இருந்ததுல அதற்கு ஒரு பங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலும் அதனுடைய உரிமைகளை பாதுகாப்பதிலும் அதற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இது மாதிரியான ஒரு அடிமை இருந்து எல்லாவற்றையும் கொண்டு போய் டெல்லியில் அடகு வைத்து விட்டால் இதை சரி செய்வதற்கு அரை நூற்றாண்டு ஆகும். இதை உருவாக்குவதற்கான அதே காலம் அதற்கு கூடுதலாக கூட ஆகுங்கிற அச்சம் வந்துச்சு. அந்த அச்சத்தை திமுக தலைமை தன்னுடைய தொண்டர்களுக்கு கடத்துச்சு. அது தொண்டர்கள் மொத்த பேர் அதுல கன்வின்ஸ் ஆனாதான் மக்களுக்கும் அந்த வாதத்தின் மீதான நம்பிக்கை வந்துச்சு. அப்போ இதுதான் இன்டென்ட். அதிமுக ஆட்சி அட் எனி காஸ்ட் அகற்றியே ஆக வேண்டும்ங்கிற இன்டென்ட் அதுல இருந்து தான் திமுகவுக்கு. இவர்கள் செய்து கொண்டிருப்பது என்பது இப்படி இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும்ங்கிற இன்டென்ட்டை பார்க்க முடியல. அதுவா இவருக்கா வயசாயி RSS 75 வயசுக்கு மேல உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு அவங்கள மோடிக்கு 75 நெருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கே ஒரு ஆசை வரும்ல. இது 3 முறை ஜெயிச்சிட்டோம், அடுத்த முறை ஜெயிப்போமா இல்லையான்னு தெரியாது. இவரை மூஞ்சிய காட்டி நாம ஜெயிச்சிருக்கோம்ல, இதுல ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தை நாம ஏன் பவர்ல உட்கார்ந்து சீசன் பண்ண கூடாது? அப்படி நாம பெரிய ஆளானாதானா அடுத்த தேர்தலில் நம்மள முகமா காட்டி வாக்கு கேட்க முடியும் நினைச்சு இப்படி ஏதாவது சண்டை பொழந்துகிட்டு போய் நமக்கு ஆட்சி சேரும் அப்படின்னு தான் நினைக்கிற மாதிரி இருக்கே தவிர, இப்படி எல்லாம் ஒரு தலைவன் பேசுவதை கூட அப்படியே நட்டாத்துல விடும் விதமா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால் எப்படி மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரும்? இன்றைக்கு மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கிலிருந்து பாஜகவுடைய முன்னாள் MP பிரக்யா சிங் தாகூர் உட்பட 7 பேரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது சிறப்பு NIA நீதிமன்றம். ஏப்ரல்ல இதற்கான தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட போது அந்த சமயத்தில் அதற்கான நீதிபதி லகோட்டி AK லகோட்டி சில நாட்களுக்கு முன்பு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். அப்பவே இது தொடர்பான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இவரே அதற்கு 5வது நீதிபதி. 17 வருடங்களாக நடந்து வந்த அந்த வழக்குக்கு இவர் 5வது நீதிபதி. அவர் மாற்றப்பட்ட பிறகு இன்றைக்கு இவர் குற்றம் நடந்தது உண்மைதான், குண்டு வெடித்து இத்தனை பேர் செத்தது, நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அரசு தரப்பால் நிரூபிக்க முடியவில்லை. NIA உடைய வேலைதான் என்ன? ஒன்றிய அரசு கீழே இருக்கக்கூடிய NIA உடைய வேலையே உள்நாட்டு பாதுகாப்பு. இவங்க தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. இதனுடைய ஒரே வேலை அந்த குற்றவாளிகள் யாருன்னு நிரூபிக்கணும். இவங்க இல்லைன்னா அப்ப யாரு? அனாமத்தா செத்து போயிட்டானா? இந்திய அரசியல்ல இந்த மாலேகான் குண்டுவெடிப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு இது. எப்படின்னா இந்து தீவிரவாதம்ங்கிற டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு அதை சொன்னது ப. சிதம்பரம். உடனே அவர் மேல அன்னைக்கு இப்போ இது மாதிரி பாஞ்சானுங்க. இப்படி ஒரு நீங்க சொல்றீங்களே. நேற்றைக்கு பார்லிமெண்ட்ல அமித்ஷா சொன்னாரு, ஒரு இந்துவாக இருக்கக்கூடியவன் டெரரிஸ்டாக இருக்க முடியாதுன்னு. அது சொன்ன மறுநாள் இந்த தீர்ப்பு வருது. அதான் தீர்ப்பா கொடுத்துருக்காங்களோ. அதுல அந்த வண்டியில ஒரு LML ஃப்ரீடம்ங்கிற அந்த வண்டி மொபட் வண்டியில பாம் வச்சிருக்கு. செப்டம்பர் 29ஆம் தேதி 2008 ரம்ஜான் மாதம் கரெக்டாக அடுத்து நவராத்திரி பண்டிகை ஆரம்பிக்க இருக்குது. மக்கள் கூடி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் அந்த பாம்பு வெடிக்குது. 6 பேர் ஸ்பாட் அவுட்டு, 95 பேர் அட்மிட்டடு. மருத்துவமனையிலேருந்து இப்போ இது சிகிச்சை பெற்று வெளில போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டி தான் ஒரே ஒரு க்ளூ. அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணால் வண்டியினுடைய நம்பர் பிளேட் டூப்ளிகேட்டு, வண்டியில் இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர் அழிக்கப்பட்டிருக்குது. அதை வண்டி எடுத்துகிட்டு போய் அதுக்குரிய வல்லுநரை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த இன்ஜின் நம்பரும் சேசிஸ் நம்பரும். அந்த வண்டி பிரக்யா தாக்கூர் பேரில் பதிவு செய்யப்பட்ட வண்டி.
அதனால தான் அந்த அம்மா A1 சேர்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த வண்டி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் கொடுத்துட்டேன், அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. இவ்வளவு பெரிய ஆதாரத்தோட மிக முக்கியமாக அந்த வண்டியை நாங்கள் இஸ்லாமியர்களை வெட்டுவோம், குத்துவோம், கொல்லுவோம், இந்த நாட்டை விட்டு துரத்துவோம்னு பேசிக்கிட்டு தினந்தோறும் பேசி கொண்டு இருக்கக்கூடிய பிரக்யா தாக்கூருடைய வண்டி தான் அந்த பாம்பு வச்சிருந்த வண்டி. இந்த மாதிரி என்ன பண்ணிருச்சுன்னா, ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போடவும் தனக்கு கேன்சர் வந்துருச்சு, உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீல் சேரில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கு. பாஜக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கே வந்து எல்லாமே சரியாக போச்சு, சொஸ்தமாயிருச்சு. உடனே உடலில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சரியாயிருச்சு. மகாராஷ்டிராவுடைய பயங்கரவாத தடுப்பு எதிர்ப்பு படை தான் முதல்ல அதை விசாரித்து, அதுக்கப்புறம் 2011 வாக்கில் தான் இது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்படுது. தேசிய புலனாய்வு முகமை 2011 இன்னைக்கு 15 வருடங்கள் விசாரித்து ஒரு வழக்கில் 7 பேரும் விடுதலையாகிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் என்ன? இது எந்த லட்சணத்தில் இவர்கள் வேலை பார்த்திருப்பார்கள்? இல்லை, முதல்ல இந்த பாம்புக்கான அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இராணுவத்துலேருந்து கொண்டு வருவாங்க, இந்திய இராணுவத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு இராணுவ வீரரும் அதில் இருக்கார், அந்த ஆள் அதிகாரியும். அந்த ஆள் தான் கொண்டு வந்து பாம்பை செட் பண்ணி இது கொடுக்குறாரு. அந்த ஆளும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் பார்ப்பனர்கள், அதில் 3 பேர் வந்து ஓபிசியை சேர்ந்தவர்கள். இந்த 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 குற்றச்சாட்டுப்பட்டவர்கள் எல்லோரும் மீதான இதுவும் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி தான் வந்து வருது. 2016 ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஷீட் போடுறாங்க இவங்க. யார் என்ஐஏ வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு பிறகு தான் வந்து இந்த வழக்கு வந்து கலகலத்து போவதற்கான எல்லா அறிகுறியும் தெரிய ஆரம்பிக்குது. இன்றைக்கி அதுதான் வந்து கரெக்டாக அதை முடிச்சு விட்ருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முடிக்க வேண்டியதுதான். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாலிடிக்ஸ் பேசுகிறான், பாலிடிக்ஸ்